கதீஜா ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ் சலாம் சொன்னதாக சொல்லுங்கள். அல்லாஹ்வே சலாம் சொன்னாங்க. அப்படிப்பட்ட சிறந்த பெண்மணி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படபடைத்த நெஞ்சத்தோடு வருகிறார்கள். ஜம்மிலூனி ஜம்மிலூனி, எனக்கு போர்த்துங்கள், எனக்கு காய்ச்சல் வருகிறது, நான் நாசமாகி விட்டேன் என்று சொல்லுகிற போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனைவி சொல்லுகிற வார்த்தை, ஒவ்வொரு பெண்மணிக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் இந்த சம்பவத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், வல்லாஹி லா துஅஸீகல்லாஹு அபதா, நீங்கள் அல்லாஹ் உங்களை ஒரு காலம் இழிவுபடுத்த மாட்டான். யார் சொல்றா? மனைவி சொல்கிறார்கள், ஒரு காலம் இழிவுபடுத்த மாட்டான். ஏன் என்று சொன்னால், இன்னக லதஸிலுர் ரஹிம வ தஹ்மிலுல் கல்ல, நீங்கள் உறவுகளோடு இணைந்து வாழ்கிறீர்கள், ஏழைகளுக்கு உதவி செய்கிறீர்கள், கஷ்டப்படுவர்களுடைய சிரமங்களை சுமக்கிறீர்கள். இந்த நல்ல குணங்களை கொண்ட உங்களை அல்லாஹ் ஒரு காலம் இழிவுபடுத்த மாட்டான் என்று சொல்லி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆசுவாசப்படுத்தினார்களே. இந்த செயல் ஒவ்வொரு மனைவி, இது சிறந்த மனைவிக்கான அடையாளம். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா, எவ்வளவு சம்பவங்கள், பெண்களுடைய சம்பவங்கள், ஏராளமான சம்பவங்கள் இஸ்லாத்தில் இருக்குங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி மகள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, மூத்த மகள். ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ் நபியாக ஆகுவதற்கு முன்னாலே அவர்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க. யாருக்கு? மூத்த மகள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா. அவருடைய கணவருடைய பெயர் அபுல் ஆஸ். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய உறவு முறை. திருமணம் செஞ்சு வச்சிடறாங்க. திருமணம் செய்த பிறகு வாழ்க்கை நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நபியாக ஆக்கப்படுகிறார்கள். இஸ்லாத்தை சொல்லுகிற போது ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். கணவன் ஏத்துக்கல. கணவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. நல்ல அந்யோன்யமான வாழ்க்கை தான், ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை தான். கூப்பிட்டு அறிவுரை சொல்கிறார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய தந்தையை தூதராக ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொன்னபடி, சொல்றதெல்லாம் சரி, ஆனா நான் ஏத்துக்க மாட்டேன்ட்டு போயிட்டார். சொல்றதெல்லாம், நீ சொல்றதெல்லாம் சரி, மனைவியை சொன்னதெல்லாம் சரி, ஆனா ஏத்துக்க மாட்டேன்ட்டாங்க. பத்ர் போர்க்களத்தில் எதிரிகளோடு இருந்தார்கள். அவர்களை கைது செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை யார? மருமகனை கைது செய்கிறாங்க. மருமகனை கைது செய்கிற போது அந்த ஏதாவது ஒரு பிணைய தொகையை வாங்கி கொண்டு கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்பது அன்றைய கால ஒரு வழக்கம். யாராச்சும் காசு கொடுத்து, எனக்கு நான் எவ்வளவு வேணும், எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுங்க, உங்க பிள்ளை விட்டுறேன்னு சொன்னா 10 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு விட்டுருவாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அபுல் ஆஸ் கைதியாக இருக்கிறார். ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இந்த செய்தி வருகிறது, என்னுடைய கணவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், பிரிந்து வாழ்கிறார்கள், கைது செய்யப்பட்டிருக்கிறார், அவரை எப்படியாவது விடுவிக்கணும்னு சொல்லி தன்னுடைய கழுத்து மாலையை நபி தோழரிடத்திலே கொடுத்து, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கொடுத்து, என்னுடைய கணவரை விடுவிக்க செய்யுங்கள் என்று சொன்னாங்க. நேரா போறாங்க நபி தோழர், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே போய் இந்த கழுத்து மாலையை கொடுக்கிறார்கள். யாருடைய கழுத்து மாலை தெரியுமா? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய கழுத்து மாலை, அவர்கள் அணிந்திருந்த மாலை. அல்லாஹ்வுடைய தூதருடைய கரத்திலே அவர்கள் கையில் வாங்கி விட்டு கண்ணீர் விட்டு, கண்களிலே கண்ணீர் வருகிறது. பார்த்த மாத்திரத்திலே மனைவியுடைய ஞாபகம் வருகிறது, என்னுடைய மனைவி கதீஜாவுடைய மாலையாச்சே என்று சொல்லிவிட்டு அவரை விட்டுட்டுமான்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எதேச்சையாக முடிவு செய்யல, விட்டுட்டுமான்னு கூட நான் விட்டுருங்கன்னு கூட சொல்லல. சஹாபாக்களிடத்திலே கேட்கிறார்கள், இதை கழுத்து மாலையை இரவலா இவர்கள் பிணைய தொகையாக வாங்கி கொண்டு இவரை விடுதலை செய்யலாமா அப்படின்னு சொன்ன உடனே சஹாபாக்கள் சொல்லாங்க, விட்டுருங்க ரசூலுல்லாஹ்னு விட்டாங்க. விட்டுட்டு வந்தவன நேரா ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலே போகிறார்கள். அப்பயும் கேட்கிறாங்க ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்று சொன்ன உடனே ஏற்க மறுத்து விட்டார்கள். ஏத்துக்கல, எனக்கு இஸ்லாம் வேணாம், போயிடுறாங்க. ஒரு நேரம் வருகிறது, அல்லாஹ் அவருடைய உள்ளத்திலே மாற்றத்தை ஏற்படுத்துகிறான். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அவருடைய மகள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், செய்தி வருகிறது, இஸ்லாத்தை நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னோன்னே ஒரு பல வருடங்கள் கழித்து அதுவரையும் காத்திருக்கிறார்கள். என்னுடைய கணவன் என்றாக்காவது ஒரு நாள் அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை தருவான். மறுமணம் செய்யல. 6 வருட காலங்கள் கணவனை பிரிந்திருந்தார்கள்.
தேவை என்றிருந்தால் திருமணம் செய்திருக்கலாம். கணவனுக்காக, என்னுடைய கணவனுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை தருவான், இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்திருப்பார்களா இல்லையா? அந்த பிரார்த்தனையுடைய பலன் அபுல் ஆஸ் அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை தருகிறான். ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீண்டும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் சேர்ந்த மதீனாவில் வந்த கொஞ்ச காலங்களிலே, ஒரு வருட காலத்திலே ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். ஒரு கணவன் ஒரு மனைவி தன்னுடைய கணவன் நேர்வழிக்கு வர வேண்டும் என்பதற்காக அவருடைய பிரார்த்தனை, அவருடைய முயற்சி. அந்த மாதிரி நம்மள்ட்ட இருக்கணும். நம்ம கணவன் நேர்வழி இருக்கணும். நான் கரெக்டா இருந்தா பத்தாது, அதே மாதிரி மனைவி நேர்வழிக்கு வரணும் என்று கணவனும் நினைக்கும். மறுமையிலே அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஒரே வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களையும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள், உங்கள் குடும்பத்தினரையும் நரகத்தை விட்டு காப்பாற்றிக் கொள்ளுங்கள். வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா உஇத்தத் லில் காஃபிரீன். அந்த நரகத்தினுடைய எரிபொருள் மனிதனும் கற்களும் தான் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று ஒவ்வொரு ஆணுக்கும் குடும்பத்தினுடைய பற்றி சொல்லுகிறானே இல்லை? அப்ப நாம நம்முடைய முயற்சி இருக்கணுமா இல்லையா? ஒரு மனைவியாக இருக்கக்கூடியவர்கள், ஒரு கணவனுடைய குடும்பத்தை பராமரிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர். அதற்காக மார்க்க விஷயத்தில் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தான் கட்டுப்படணும். மார்க்க விரோதமான காரியங்களை செய்ய தூண்டினால் கணவனுக்கும் கட்டுப்படக்கூடாது. அது தாய் தந்தையாக இருந்தாலும் சரி, அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான். இந்த விஷயத்தில் உறுதியா இருக்கணும். கண்ணானாலும் கணவன், ஃபுல்லானாலும் புருஷன்லாம் போயிடக்கூடாது. எதை சொன்னாலும் என் புருஷன் சொன்னா கரெக்ட், அப்படி அல்ல. மார்க்க விஷயம் என்று வந்து விட்டால் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் தான் முக்கியத்துவமே தவிர உலகத்தில் எந்த மனிதனுக்கும் கிடையாது. உலக விஷயத்துல கணவனுக்கு கட்டுப்படு. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய காலில் விழுவதை நான் தடுக்கிறேன் என்று சொன்னார்கள். ஒரு காலம் விழக்கூடாது. அப்படி ஒருவேளை நான் அனுமதி கொடுப்பதாக இருந்தால் ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு சஜிதா செய்யுமாறு சொல்லி இருப்பேன். ஆனால் அது கிடையாது என்றாங்க ரசூலுல்லாஹ். யாரு காலம் விழக்கூடாது. சஹாபாக்கள் சொல்றாங்க, கைசர் கிஸ்ரா மன்னர் அவர்கள் எல்லாம், மனிதர்கள் எல்லாம், அந்த மக்கள் எல்லாம் தன்னுடைய மன்னருடைய காலிலே விழுகிறார்கள். எங்களுக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா அவங்க காலில் வந்து விழுகிறோம் ரசூலுல்லாஹ், அனுமதி கொடுங்கன்னு சொன்னோன்னே தடுத்துட்டாங்க. அப்படிலாம் கூடாது, மார்க்கத்துல கிடையாது. அப்படி ஒரு வேலை இருந்தால் ஒவ்வொரு பெண்மணிக்கும் நான் கட்டளையிட்டு இருப்பேன், கணவனுடைய காலில் விழுன்னு சொல்றேன். கணவனுடைய திருப்தி இல்லாமல் ஒரு காலம் மனைவி வெற்றி அடைய முடியாது. கணவனுடைய திருப்தி வேணும். மார்க்க விஷயத்தில் அல்லாஹ்வுடைய திருப்தி வேணும். உலக விஷயத்திலே கணவனுடைய திருப்தி வேணும். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா எவ்வளவு சிறந்த பெண்மணி. ஹிஜ்ரத் செய்து போறாங்களே, அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய திருமணம் நடக்கிறது. கணவன் மரணித்த பிறகு அழுகிறாங்க. கணவன் இறந்து விட்டா ரொம்ப பாசம் வச்சிருப்பாரு, அழுகிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், உம்மு சலமா ஏன் அழுகிறீங்க, தைரியமா இருங்க. அப்போது ஒரு துஆவை, பிரார்த்தனை அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுக்கிறார்கள். என்ன பிரார்த்தனை? மௌத் செய்தியை கேட்டான் என்ன சொல்லுவான்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக ஒரு பிரார்த்தனையை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறார்கள். அல்லாஹும்ம அஸுர்னி ஃபீ முஸீபத்திக வ அஹ்லிஃப் லீ கைரம் மின்ஹா. இந்த செய்தியினுடைய அறிவிப்பாளரும் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான். என்ன அர்த்தம் தெரியுமா? இறைவா, நான் பொறுத்து கொண்டதில் எனக்கு நன்மையை தான். உன்னால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இந்த சிரமத்திலிருந்து நான் பொறுத்துக் கொள்கிறேன், எனக்கு நன்மையை தா. வ அஹ்லிஃப் லீ கைரம் மின்ஹா, இதை விட சிறந்ததை தான். இந்த துஆவை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதை ஓதுமான்ட்டு போயிட்டாங்க. அப்ப உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த துஆவை ஓதுறாங்க. அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, அபூ சலமா என்னுடைய கணவரை விட ஒரு சிறந்த மனிதரா? எனக்கு என்னுடைய கணவரை விட எவ்வளவு பாசம் என் மேல வச்சிருந்தாரு, எவ்வளவு அந்யோன்யமான வாழ்க்கை, எவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அவரை விட ஒரு சிறந்த மனிதரா? உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், இந்த துஆவை நான் ஓதியதனுடைய விளைவு என்ன தெரியுமா? பலன் என்ன தெரியுமா? என்னுடைய கணவர் அபூ சலமாவை விட சிறந்த மனிதராக அல்லாஹ்வுடைய தூதரையே எனக்கு கணவராக அல்லாஹ் தந்தான். சிறந்ததை தா. ஒவ்வொரு கேட்கணுங்க. ஒரு கஷ்டம் வந்துருச்சு, ஒரு சரி பெரிய கஷ்டம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், உடனே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹும்ம அஸுர்னி ஃபீ முஸீபத்தி வ அஹ்லிஃப் லீ கைரம் மின்ஹா. இறைவா, எனக்கு பொறுமையை, இந்த பொறுமையை மூலம் நன்மையை தா, இதை விட சிறந்ததை தா. இது ஒரு வார்த்தை அல்லாஹ்விடத்துல கேட்கறதுனால எவ்வளவு பெரிய பலன் தெரியுமா? இதெல்லாம் நபி தோழியருடைய வாழ்க்கை வரலாறு.
உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வாழ்க்கை வரலாறு. ஹிஜ்ரத் செய்து போனாங்களே, நிறை மாத கர்ப்பிணி. மக்காவில் இருந்து அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் செய்த அந்த கூட்டத்திலே உம்மு ஹபீபா அவர்களும் ஒருவர். நிறை மாத கர்ப்பிணி, கால்ல செருப்பு இல்லை. மக்காவுடைய வெயில், பாலைவனத்தினுடைய வெயிலிலே நடந்தே போனார்கள். கணவனோடு நடந்தே போனார்கள். கணவனோடு நடந்தே அபிசீனியாவிற்கு பல மைல் தூரம், பல 500-600 மைல் தூரம் நடந்து போயிருக்கிறார்கள். நடக்க முடியுமா? இங்கிருந்து நம்ம மண்டபத்துக்கு போறதா இருந்தா கூட, பயான் நிகழ்ச்சிக்கு வரதா இருந்தா கூட வண்டி வேணும், ஆட்டோ வேணும்னு நினைக்கிறோமே. பல மைல்கள் நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய நிலையிலே பயணித்தார்கள். அங்கே போய் ஒரு குழந்தையும் பெற்றார்கள். இரவிலே கனவு காண்கிறார்கள். தன்னுடைய கணவனுடைய முகம் ஒரு நாயை போன்று, நாயை போன்று முகத்தை தன்னுடைய கணவனுடைய முகம் மாறியதை பார்த்து திடுக்கிட்டு விழுந்து எழுகிறார்கள். செய்தி வருகிறது, உம்மு ஹபீபாவுடைய கணவர் இஸ்லாத்தை விட்டே போய்விட்டார், மீண்டும் அவர் கிறிஸ்தவ மதத்தை தழுவி விட்டார் என்ற செய்தி வருகிறது. தன்னந்தனியாக தன்னுடைய குழந்தையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 12 ஆண்டு கால வாழ்க்கை அபிசீனியாவிலே உம்மு ஹபீபாவுடைய வாழ்க்கை. வழி தவறினார்களா? உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து பிரச்சாரம் செய்தார்கள், மார்க்க பிரச்சாரம் செய்தார்கள். அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு வஹீயின் மூலம் அறிவித்தான், யா முஹம்மதே, நபியே, இதோ உம்மு ஹபீபாவை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். எவ்வளவு பெரிய அந்தஸ்து! ரசூலுல்லாஹ் பார்த்து பல வருஷம் ஆச்சு. ஹிஜ்ரத்துக்கு போறதுக்கு முன்னாடி பார்த்த உம்மு ஹபீபா இப்ப எப்படி இருப்பாங்க யாருக்கு தெரியுமா? இன்னைக்கு பார்த்தா தான் கல்யாணம் முடிக்கணும் அடம் முடிக்கிறானே. பார்க்க தவறு இல்லை, மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயம். பார்த்துதான் திருமணம் செய்யணும், மார்க்க தவறு இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஒரு குற்றச்சாட்டை இன்றைக்கு எதிரிகள் சுமத்துகிறார்களே, இவர்கள் பெண் பித்தர் என்று நவுசுபில்லா என்று சொல்லுகிறார்களே. அல்லாஹ்வுடைய தூதர் உம்மு ஹபீபாவை பார்க்காமல் அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு மனம் முடித்தார்கள். எப்படிப்பட்ட வாழ்க்கை! பெண், அவர்கள் பெண்கள் இல்லையா? அவர்களுக்கு ஆசை வாசைகள் இல்லையா?